அரசு மருத்துவமனை இருக்கு, அரசை நடத்துற எவனாவது அதுல படுக்கிறானா கேளு. எனக்கு தெரிஞ்ச அரசு மருத்துவமனையில் படுத்தது ரெண்டே, ஒண்ணு எங்க ஐயா தா பாண்டி, இன்னொன்னு எங்க ஐயா நல்லகன். அவன் 2 பேரும் கம்யூனிஸ்ட்வாதிகளா இருந்ததுனால எளிய பிள்ளைனால படுத்தான். அதுக்கு முன்னாடி ஐயா கக்கன் போன்றவர்கள் எங்க முன்னோர்கள், ஐயா எம்ஜிஆர் குடம் இல்ல அப்பளோல படுத்தாங்க. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியல, எம்ஜி ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா முடியல, அப்பலோ. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியல, காவி. தம்பி செந்தில் பாலாஜிக்கு முடியல, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருக்கு அரசு மருத்துவமனையில வச்சாங்க. 2 நாள் 2 days only ஷிப்ட். உடனே இங்க காவிரிக்கு ஏன் தரம் இல்ல? யாருக்கு? அரசு நடத்துறவனுக்கு தெரியுது தரம் இல்லை. அப்போ எப்படிப்பட்ட அரசு? மறுபடியும் யாருக்கு போட போற? இந்த தரங்கட்ட கொடுத்து போட்டு ஆட்சியை கொடுத்து ஓ நெஞ்சரியில்ல ஓ நெஞ்சரியில புலம்பிக் கொண்டிருப்பேன். ஒன்னாலதான் நாடு நாசமா போகுது. இது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை, காலம் இல்லை. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஓராண்டு 2 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியல். உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, உலக வரலாற்றிலே ஒரு அரசியல் இயக்கம் இவ்வளவு தோல்வியை சந்தித்த பிறகும் மறுபடி களத்திலே உற்சாகமாக பாய்கிற ஒரு பேர் இயக்கம் உலக வரலாற்றிலே கிடையாது. இந்திய துணைக்கண்டத்தில் கிடையாது, உலகத்திலும் கிடையாது. என்ன, முதல் தேர்தலில் 4.5 லட்சம் அந்த வாக்கை வாங்கின ஒரு கட்சி கரைஞ்சு காணாம போயிருக்கும். இல்ல ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியோட கூட்டணி வச்சு போயிருக்கும். இந்த முட்டிகால் ஒடுத்திருந்த 3 சீட்டு 4 சீட்டு நாங்க கேட்டிருக்கோம், எங்களுக்கு கூட ஒரு சீட்டு போட்டு கொடுக்க வேண்டும், எங்களுக்கு கேட்கிற தொகுதியை கொடுக்க வேண்டும், இப்படி தெரியுது போயிருக்கும். போகல, அதே உறுதியோட திருப்பி 2019 18 லட்சம் வாக்கு. 4 லட்சம் இருக்கு, 18 லட்சம். இது இந்தியாவில் யாராவது நாங்க போட்டியாளர்களே இல்ல. அதுல வாக்கு எப்படி? ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க. எங்களுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கல. நானும் முதலமைச்சர் மகனும் அமைச்சரின் வாரிசோ இல்ல. கொளுத்த பணத்தை வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சது இல்ல. சாதி சொல்லல, மதம் சொல்லல, புரியுதா? என் நம்பிக்கை எந்த பின்புலமும் இல்ல. அது என்ன இருக்கு? கல்வி, அறிவு. வேற என்ன இருக்கு? தன்னலமற்ற என் மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மை நேர்மையாக உழைக்க வேண்டும் என்ற மனம், ஒரு துடிப்பு. எதுக்கெடுத்தாலும் கையேந்து கிடந்த இழிநிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற தவிப்பு, துடிப்பு, நோக்கம், கனவு. அதான் உங்க பிள்ளைகள் இருக்கிற முதலீடு. நான் காசை முன்னிறுத்தவில்லை, ஆகச் சிறந்த கருத்தை முன்வைக்கிறோம். கோடிகளை கொட்டவில்லை. தேர்தல் களத்திலே உயர்ந்த சிறந்த புனிதமான கொள்கையை முன்வைக்கிறோம். எப்படி? அடுத்தது 21வது தேர்தல் அதுலயும் தோற்றோம். என்னை தவிர யாரும் கட்டு தருவாங்கல்ல. ஆனா 30 லட்சம் வாக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்து 3வது பெரிய கட்சியாக என் மக்கள் வாக்கை செலுத்தி வளர்த்தார்கள். வாக்கு காசு வாங்கல. நீ சாதி சொன்ன, மதம் சொன்ன, சாராயம் கொடுத்த, சாப்பாடு கொடுத்த, பணம் கொடுத்த, தூக்கி வீசிட்டு போட்டான் 30 லட்சமான தமிழ் மக்கள். நல்ல அரசியல் வர வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று நினைத்த எனது சொந்தங்கள் திருப்பி 24 என்னுடைய சின்னத்தை எடுத்துட்டு புது சின்னம் அந்த மாதிரி ஒளி வாங்கி ஒரு மைக்கு தேர்தல் வார்த்தைகள் கொடுத்தாங்க. எங்களுக்கு எப்படி சேர்க்கிறதுன்னு தெரியல. ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவும் இல்லை. அது கொண்டு போய் சேர்க்க பொருளாதாரமும் இல்லை. கத்தி கொண்டு போய் சேர்த்தோம். இந்தியாவை ஆடுறதுல நான் வேட்பாளரும் இல்லை, பிரதம வேட்பாளரும் இல்லை, எங்களை யாரும் தெரிந்த வேட்பாளர்களும் இல்லை. 36 லட்சம் மக்கள் தேடி வாக்கை செலுத்தி 3வது 4வது வக்கீல் இந்த மைக் செலுத்த எங்க இருக்கு சீமான் இன்னும் மைக்? இந்த மாதிரி ஒரு மைக் எனக்கு கொடுத்தான். ஆனா பெட்டியில வைக்கும்போது இங்க 2 பொத்தான வச்சு விட்டான். அது சீப்பு மாதிரி இருந்துச்சு. மைக்கா சீப்பா ஒரே குழப்பமாயிடுச்சு. அதுல தேடி போட்டு 36 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கை செலுத்தி அதே மாதிரி 3வது வரை கட்சியாகவும் தனித்து நின்று முழு இசைவு பெற்ற அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக என் மக்கள் உயர்த்தி இருக்கிறார்கள்.